இந்த எலி ரைஸ் டேங்க்குள்ள விழுந்துருச்சு. 100 days 100 வீடியோஸ்ல இன்னைக்கு டே 23. இந்த ரைஸ் டேங்க்குள்ள அது விழுந்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. இதனால என்ன பாத்தீங்கன்னா வேட்டையாட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ரைஸ் ஜார்ல இருக்கிற ரைஸ மட்டும் சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். அதாவது ஈட் ஸ்லீப் ரிப்பீட். ஆனா அந்த ஜாரோட எட்ஜ் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அந்த எலி எப்ப வேணா ஜாரை விட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா ஏன் அந்த எலி அதை பண்ணல? அதுக்கு தேவை சாப்பாடு. அந்த சாப்பாடு அதுக்கு அளவுக்கு அதிகமாவே அந்த இடத்துல இருந்துச்சு. சோ அதனால அந்த ஜார்லயே அது தங்கிடுச்சு. அந்த நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருந்த சாப்பாடு எலி சாப்பிட்டு சாப்பிட்டு நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருந்து ரொம்பவே கீழே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுக்கு அந்த ஜாரை விட்டு வெளியே போனா ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணணுமா இருக்கும். ஆனா அந்த எலியால அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ண முடியாது. இன்னும் நாட்கள் போக போக அந்த ஜார்ல இருந்த சாப்பாடு தீர்ந்து போச்சு. இப்போ அந்த எலி ஜார் விட்டு போக எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த எலி மேல தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து அதோடைய சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலி செத்தது பசினால இல்ல, அந்த எலி செத்தது கம்ஃபர்ட்னால. இந்த எலி மாதிரி நீங்க ஏதாச்சும் கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.